கோட்டைக்குள்ளே இப்போ நம்ம பார்க்க போகிறது அரண்மனை இருந்த இடம். அரண்மனை இருந்த சுவடு மட்டும்தான் இருக்குது, சுற்றுச்சுவர் மட்டும்தான் இருக்குது. அரண்மனையெல்லாம் சுத்தமாக எதுவுமே கிடையாது. இந்த சுற்றுச்சுவரை பாருங்கள், அடியில் ஃபுல்லாக நல்லா பெரிய பெரிய பாறைகளை போட்டு கட்டியிருக்காங்க. மேலே வந்து களிமண்ணால் கட்டியிருக்காங்க. இந்த கோட்டை சுவரை தாண்டி உள்ளே போனால் தான் அரண்மனை இருக்கிற மாதிரி அவங்க அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க. இந்த வலது பக்கம் பாருங்கள், ஒரு கோவில் மாதிரி இருக்குது. இது வந்து கோவில் கிடையாதுங்க, இது வந்து சுரங்கப்பாதையாக இருந்ததாங்க அந்த காலத்தில். அரண்மனைக்குள்ளே இருந்து கோட்டைக்கு வெளியே போகிறதுக்கு ஒரு பெரிய சுரங்கமே இந்த இடத்துல இருந்து தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 20 கிலோமீட்டர் சுரங்கமாக இது. நம்ம நடக்கிற சத்தம் எப்படி கேட்குது பார்த்தீங்களா? எஸ், இதுதாங்க உள்ளே போகிறேங்க. ஆஹா, உள்ளே என்ன இருக்குன்னே தெரியலையே. இது வந்து சுரங்கமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா படையெடுப்புள்ளப்போ இந்த பொன் பொருள் இதெல்லாம் வந்து பதுக்கி வைக்கிற இடமா இருக்கும். ஆனால் இது வந்து சுரங்கம் தான் அப்படி சொல்கிறாங்க. கோட்டைக்கு வெளியே போகிற சுரங்கமா? அங்கே பாருங்களேன், கோட்டைங்க அப்படியே மண்ணாலே கட்டியிருக்காங்க. ஆனால் இவ்வளோ வருஷம் ஆகியும் அது ஸ்ட்ராங்காக நிற்கிது. இப்போலாம் வச்சு கல் வச்சு கட்டுறதே இடிஞ்சிருது. ஃபைனலி களிமண் கோட்டைக்கு நம்ம வந்தாச்சு. ஆஹா, அரண்மனை இருந்ததாக சொல்லப்படுற இந்த இடத்துல வந்து பெரிய பெரிய கட்டுமானங்களாக இருக்குது. நிச்சயமாக இது வந்து 2 அடுக்கு 3 அடுக்கு மாளிகையாக தான் இருந்திருக்கணும். இப்போ வந்து எதுவுமே இல்லை, எல்லாம் அழிஞ்சு போச்சு. இந்த கோட்டைக்கு பின்னாடி பக்கம் 39 நுழைவாயில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 4 தவிர மீதி எல்லாமே வந்து போலி நுழைவாயிலாம். ஏன்னா கோட்டைக்குள்ளே நுழைய நினைக்கிற எதிரிங்க வந்து பெரும்பாலும் பின்னாடி பக்கம் தான் வருவாங்க அப்படின்றதுனால அவ்வளோ நுழைவாயில்கள், போலியான நுழைவாயில்களை பின்னாடி பக்கம் அவங்க உருவாக்கியிருக்காங்க.